முடியவில்லை என்பதை அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகவில்லை, வீட்டிலே படித்துக் கொள்ளுங்கள். அந்த 17வது அதிகாரத்தில் 3 ஓய்வு நாள்கள் மாத்திரம் பவுல் அங்கே ஊழியம் செய்ததாகவும், அந்த ஊழியம் செய்த நாட்களிலே தன்னுடைய சொந்த கைகளால் வேலை செய்து கொண்டே அவன் ஊழியத்தையும் செய்ததாகவும் அவனே அந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இரவும் பகலும் எனக்காகவும் என்னோடு கூட இருந்தவர்களுக்காகவும் இந்த கைகளே வேலை செய்தது என்று அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். நன்றாய் கவனியுங்கள். I always admire Paul because of few things. He never think about himself all the time. He was always careful in laboring for his whole team. Everything he did for his people. He had to maintain a team of people. தன்னோடு கூட இருக்கிறவர்களை மெயின்டைன் பண்ணுவதற்கு தன்னுடைய சரீர உழைப்பை ஊற்றி அவன் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு நல்ல பவுலை நீங்கள் பார்க்கலாம். He inspires me and he is a model and he is a role model for me in my daily life. என்னுடைய வாழ்க்கையிலே அவன் அவ்வப்போது அவனுடைய காரியங்களை என்னை தட்டி எழுப்புவதற்கும் நான் வாழ்கிற முறைகளை நன்றாக தீர்மானிப்பதற்கும் அவனுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு சவால். ஆகையினால் நான் தைரியமாக பேசுகிறேன். தன்னுடைய கைகளால் வேலை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் ஆகாரத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை செய்து கொண்டே அவன் ஊழியத்தையும் செய்கிறான். அப்படி ஊழியம் செய்யும் போது ஸ்தாபிக்கப்பட்ட சபையும் உபத்திரவத்திற்குள்ளாக, போராட்டத்திற்குள்ளாக, நெருக்கத்துக்குள்ளாக கடந்து சென்றது என்பதை அந்த அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலேயும் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் நிருபங்களை வாசிக்கும் போதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதற்கு ஒரு பெரிய பைபிள் செமினரிக்கு போக வேண்டும் என்கிற அவசியமில்லை, பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டுங்கிற அவசியமில்லை. வேத புஸ்தகத்தை திறந்த மனதோடு கூட வாசித்தால் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த சபை எப்படியாக மாறினது என்று பவுல் சொல்லுகிற அந்த காரியத்தை பார்ப்பதற்கு ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்திலே அவனே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்பதை 6வது 7வது வசனத்திலே வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்க விட்டோம். மிகுந்த உபத்திரவம் இருந்தது. அதை மேற்கொள்வதற்கு ஆவியானவரை சார்ந்து வாழ்கிற, சந்தோஷத்தோடு கூட வாழ்கிற, திருவசனத்தை பூர்ணமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு சின்ன கூட்டம். அந்த கூட்டம் கர்த்தரையும் ஊழியக்காரர்களையும் பூரணமாக பின்பற்றி செயல்படுகிற கூட்டமானது மாத்திரமல்ல, it became a model for the whole region. மக்கதோனியாவும் அகாயாவும் என்கிற 2 ரீஜியனிலே அது ஒரு நல்ல மாதிரி சபையாக உருவாகி இருந்த சபை. ஆகினாலே 1 தெசலோனிக்கே நிருபத்தை படிக்கும் போது அதற்கு நீங்கள் ஒரு டைட்டில் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு மாதிரி சபை என்று நீங்கள் கொடுக்கலாம். மாதிரி சபைக்கு ஒவ்வொரு சப் டைட்டில் கொடுக்க வேண்டும் என்றால் 1வது அதிகாரத்திலே மாதிரி சபையின் குணாதிசயங்கள் என்று பார்க்கலாம். 2வது அதிகாரத்திலே ஒரு மாதிரி ஊழியன் எப்படி இருப்பான் என்பதை குறிக்கிறது. 3வது அதிகாரத்திலே ஒரு மாதிரி சகோதரன் எப்படி இருப்பான் என்று பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலையும் 5வது அதிகாரத்திலையும் the Christian conduct என்று சொல்கிறதிலே கிறிஸ்தவ நடை என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. So you can divide this book into different parts for your understanding and study. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கும் இப்படியாக கற்றுக்கொண்டால் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். இது அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும்
அனைத்து சபைகளுக்கும் ஒரு நல்ல மாதிரியான சபையாக மாறி இருந்த போதிலும் லிசன், அந்த சபைக்குள்ளே சில காரியங்கள் உண்டு. Even though it was a model church certified by the great man of God Paul, பவுல் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதனால், தேவனால் அங்கீகாரம் பெற்று முத்திரையிடப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனிதனால் சர்டிபிகேட் வாங்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சபையிலையும் சில குறைபாடுகள் இருந்ததை பவுலே சொல்லுகிறார். எல்லாவற்றையும் நான் காட்டிக் கொடுக்காவிட்டாலும் அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வசனங்களை மாத்திரம் 1வது 2வது நிருபத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 5வது அதிகாரம், 5th chapter 14 and 15. 5வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஹலோ, உள்ளுக்குள்ள எப்படிப்பட்ட ஆளும் இருக்கான்? ஒழுங்கில்லாமனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. மாதிரி சபைதான், முழு ரீஜியனுக்கும் இவங்களதான் மாதிரியா வச்சு பேச வேண்டிய சூழ்நிலையில இருக்கப்பட்ட சபைதான். மிகுந்த உபத்திரவத்திலையும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு கர்த்தரையும் கர்த்தருடைய அப்போஸ்தலரையும் பின்பற்றுகிற சபைதான். ஆனா அந்த சபைக்குள்ள ஒழுங்கில்லாதவங்க, ஒழுங்குன்னா அவனை ஒன்னும் டிசிப்ளின், அதானே ஒழுங்கு. ஒழுங்குக்கு ஆங்கில வார்த்தை டிசிப்ளின். டிசிப்ளினும் டிசைப்பிளும் ஒண்ணுதான். ஆமா, டிசைப்பிள்ங்கிற வார்த்தை என்ற சீசன் என்கிற வார்த்தையும் ஒழுங்கு என்று சொல்கிற டிசிப்ளின் என்கிற வார்த்தைக்கும் மூல வார்த்தை ஒண்ணுதான். அதனால்தான் டிசைப்பிள் வருது, டிசிப்ளின் வந்தது. டிசிப்ளின் இல்லாதவன் டிசைப்பிளா இருக்கிறதுக்கு ஒரு நாளும் லாயக்கற்றவன். மறுபடியும் இந்த வார்த்தைகளை நான் சொல்வதற்கு ஆனந்தப்படுகிறேன். ஆண்டவர் பக்த கோடிகளை விரும்பவில்லை. பக்த கோடிகள் ஏராளம் உண்டு. முருக பக்தர்கள் உண்டு, சாய்பாபா பக்தர்கள் உண்டு, மேலமருவத்தூர் பக்தர்கள் உண்டு, திருப்பதி பக்தர்கள் உண்டு, கிறிஸ்தவ வேளாங்கண்ணி பக்தர்கள் உண்டு, பெந்தை கோஸ்த பக்தர்கள் உண்டு, ஏஜி ஆவி பிடித்த ஏஜி பக்தர்கள் உண்டு. ஏஜி சபையில இந்த போட்டு போட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப தைரியம் தான் சொல்றீங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா காணிக்க தானே கொடுக்க மாட்டீங்க. Listen, நான் பக்த கோடியாக வாழ்வதற்கு விரும்பவில்லை. என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லுகிறது, என்னுடைய ஊழியக்காரர், don't be addicted with James spirit. ஜேம்ஸினுடைய ஆவில நிறைஞ்சு வாழ்ந்துடாது, ஆவில பரிசுத்தாவில நிறைஞ்சு வாழு. சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே, நமக்கு தெரியாமலே we are so addicted with the organization which I belong. We must be loyal to the church, loyal to the organization. நான் என்னுடைய சபைக்கு, என்னுடைய ஸ்தாபனத்துக்கு நான் லாயலாக வாழ வேண்டும். லாயல் என்பதற்கு தமிழ் உண்மையாக, உண்மைங்கிறது இட்ஸ் நாட் தட் மச், பட் ஸ்டில் கமிங் க்ளோசர். உத்தமமா, லாயல், ஓகே, பட் இட் ஷுட் நாட் be, I should not be addicted with that. நல்லா கவனிங்க. James is just a platform for me to stand. That's all. கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தினார். ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி 40 வருஷம் நடத்தி ஆயிரங்களா ஆண்டவர்களை கொண்டு வந்து 1076 சபைகளை நல்லா ஸ்தாபிச்சு அதுக்கு பிறகு பல காரியங்களை செய்யறதுக்கு உண்டாக்கி இருக்கிறார். I use James, that's all. ஆனா அதுதான் எண்ட் இல்ல. நல்லா கவனிக்க. நிறைய பேருக்குள்ள சபை வெறி. ஒரு டிபிஎம் ஆள்கிட்ட பேசி பாருங்க தெரியும் இல்ல? ஆமா, ஒரு சிஎஸ்ஐ ஆள்கிட்ட பேசி பாருங்க தெரியும், ஒரு லுத்திரன் ஆள்கிட்ட பேசி பாருங்க தெரியும் இவருக்கு என்ன ஆவி பிடிச்சிருக்குன்னு. பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு என்ன ஆவி பிடிச்சிருக்கு?
பரிசுத்தாவி பிடிச்சிருந்தா சரிதான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க.